हिरण्यकश्यप को कौन से पुण्य के आधार पर प्रहलाद जैसा पुत्र मिला? ஹிரண்ய கஷ்யப்க்கு எப்படிப்பட்ட புண்ணியத்தின் ஆதாரத்தின் அடிப்படையில் பிரஹலாத் போன்ற புதல்வன் கிடைத்திருக்கிறான்? செலக்டட் பாயிண்ட் நம்பர் 3104 3104. அவங்க கேக்குறாங்க, பாபா ஹிரண்ய கஷ்யப் என்ன புண்ணியத்தை செஞ்சுட்டாங்க அதன் மூலமாக அவங்களுக்கு பிரஹலாத் போன்ற புதல்வன் கிடைத்து விட்டாங்க? हिरण्य मने सोना, பாபா விளக்கம் கொடுக்கிறார். ஹிரண்ய அப்படியானால் தங்கம், काश्य मने सोने जैसी आत्माओं का तेज पवित्रता का, காஷ்ய அப்படின்னா தங்கம் போல இருக்கக்கூடிய ஆத்மாக்களின் தூய்மையின் பவர். पा मने पीने वाला, பா அப்படினால் குடிக்கக்கூடியவன். जो सोने जैसी सच्ची आत्माओं के पवित्रता के तेज को पीने वाला है. ஆகவே யார் தங்கம் போல் தூய்மையாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களின் அந்த சக்தியை குடிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. वो है हिरण्यकश्यप. அவங்க தான் ஹிரண்ய கஷ்யப். भारत में हुआ था या विदेश में? அவங்க பாரதத்துல இருந்தாங்களா இல்லையானால் வெளிநாட்டுல இருந்தாங்களா? भारत में ही हुआ. பாரதத்துல தான் இருந்தாங்க. क्या किया उसने? என்ன பண்ணாங்க அவங்க? है? अरे बिना तपस्या किए कुछ प्राप्ति होती है क्या? அரே தபஸ்யா செய்யாம எதனா அடைய முடியுமா என்ன? उसने तपस्या की या नहीं? அவங்க தபஸ்யா பண்ணாங்களா இல்லையா? दो भाई थे, ரெண்டு அண்ணா தம்பி இருந்தாங்க. हिरण्याक्ष और हिरण्यकश्यप, दोनों ने तपस्या की. ஹிரண்யாக்ஷ் மற்றும் ஹிரண்ய கஷ்யப் ஆகவே ரெண்டு பேருமே தபஸ்யா பண்ணாங்க. और तपस्या करके क्या मांगा? பிறகு தபஸ்யா பண்ணிட்டு என்ன கேட்டாங்க? वो तो मिलने वाला नहीं. அவங்க பதில் கொடுக்கறாங்க, அமிர்தத்தை கேட்டாங்க. ஆகவே பாபா சொல்றாரு, இது அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இல்லை. मिला नहीं. அதே போல அவங்களுக்கு கிடைக்கவும் இல்லை. युक्ति 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 युक्त मृत्यु युक्ति मृत्यु से बचाओ. हाँ, பிறகு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கேட்டாங்க என்னவென்றால், எங்களுக்கு ஏதோ ஒரு யுக்தியின் மூலமாக மரணத்திலிருந்து எங்களை காப்பாற்றுங்க என்ற வரம் கேட்டாங்க. तो उसने अपनी अकल चलाई. ஆகவே அந்த ஹிரண்ய கஷ்யப் அவங்க தன்னுடைய புத்தியை யூஸ் பண்ணாங்க. क्या अकल चलाई? என்ன யூஸ் பண்ணாங்க? कि ना आकाश में मरूं, ना पाताल में मरूं, ना पृथ्वी पर मरूं. நான் ஆகாயத்துல கூட இருக்கக்கூடாது மற்றும் இந்த பிருத்திவி அதாவது இந்த பூமியில கூட இருக்கக்கூடாது. न कोई मनुष्य मारे, न कोई जानवर मारे. அதே போல் என்னை எந்த ஒரு மனிதனும் சாவடிக்க கூடாது, எந்த ஒரு விலங்காலையும் என்ன சாவடிக்க முடியக்கூடாது. न दिन में न रात में. அதே போல் பகலிலும் இல்லை இரவிலும் இல்லை. तो तथास्तु हो गया. ஆகவே ததாஸ்து என்று சொல்லிவிட்டார். अब उसे मारने के लिए ஆகவே இப்பொழுது அவரை சாவடிப்பதற்காக निमित्त कौन बना? யார் நிமித்தமானாங்க? प्रहलाद. பிரஹலாத். आह्लाद माने खुशी. அஹ்லாத் என்றால் சந்தோஷம், குஷி. प्र माना प्रकट रूप की खुशी. பிர என்றால் விசேஷ ரூபமாகிய குஷி. जिसका नाम है प्रहलाद. आसुरी कुल में जन्मा था. எதற்காக அவங்களுடைய பெயரே பிரஹலாத் என்று இருக்கிறது? ஆகவே அவர் அசுர குலத்தில் பிறந்தாரா या दैवी कुल में जन्मा था? இல்லையானால் தெய்வீக குலத்தில் பிறந்தாரா? आसुरी कुल में जन्मा था. அசுர குலத்தில் தான் பிறந்தார். हिरण्यकश्यप का बच्चा था. ஹிரண்ய கஷ்யப்னுடைய குழந்தையாக இருந்தார். तो समझ में आया
ஆகவே இது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா? पूर्व जन्म का हिसाब किताब संगम युग का। போன ஜென்மத்தினுடைய கணக்கு வழக்கு சங்கம் யுகத்தில் क्या என்ன? वो हिरण्यकश्यप जिसने प्रहलाद को इतने दुख दिए, அந்த ஹிரண்யகஷ்யப் யார் வந்து பிரஹலாதுக்கு இவ்வளவு துக்கத்தை கொடுத்தாங்க? दुखों के अंबार लगाए, துக்கத்திற்காக ஒரு நீண்ட ஒரு லிஸ்டே வந்து உருவாக்கிட்டாங்க. वो कहाँ है? ஆகவே அவங்க எங்க இருக்காங்க? संगम युग की दुनिया में சங்கம் யுக உலகத்தில் எங்க இருக்காங்க? है। अरे संगम युग की दुनिया में कहीं है या नहीं है? அரே சங்கம் யுக உலகத்தில் எங்கேயாவது இருக்கிறாங்களா இல்லையா? अरे नहीं है, कहाँ है? இருக்கிறாங்களா இல்லையா? எங்க இருக்காங்க? हैं? बहुत दुख दीना। அவங்க சொல்றாங்க பிரம்ம பாபான்னு. फिर पैदा उसी के यहाँ हुआ। பிறகு பாபா சொல்றாரு ரொம்ப துக்கத்தை கொடுத்தாங்க, அப்ப கூட அங்கேயே தான் போய் பிறந்தாங்க. नियम क्या है? என்ன நியமம் இருக்கிறது? जो कर्मों पर जीत पाते हैं, तो जिनके कर्मों के ऊपर जीत पाते हैं उनके यहाँ जन्म होता है। ஆகவே யாரு கர்மங்களின் மீது வெற்றி அடைகிறார்கள் மற்றும் யாருடைய கர்மங்களின் மீது வெற்றி அடைகிறார்களோ அங்குதான் போய் பிறக்கிறார்கள். उनके कुल में। அந்த குலத்தில்தான். तो यज्ञ के आदि में ஆகவே யஜ்யத்தின் ஆரம்பத்தில் ब्रह्मा बाबा तो भाग खड़े हुए जब युद्ध का समय आया। எப்பொழுது யுத்தத்தின் போர்னுடைய நேரம் வந்ததோ அப்பொழுது பிரம்ம பாபா ஓடிவிட்டார். तो अच्छा कर्म किया या खराब कर्म हो गया? ஆகவே நல்ல கர்மம் செய்தாரா இல்லையானால் அது கெட்ட கர்மமாகி விட்டதா? है? खराब कर्म हो गया। அது கெட்ட கர்மமாகி விட்டது. जीत किसने पाई? ஆகவே யார் வெற்றி அடைந்தாங்க? है? धरत परिये पर धर्म न छोड़िए। தரத் பரிய பர் தரம்னா சொடிய பாபா ஒரு பழமொழி மாதிரி சொல்றார். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் என்ன ஆகிவிட்டாலும் சரி, ஆனால் நம்மளுடைய தர்மத்தை நாம் விடக்கூடாது. क्या शिवाजी का नारा क्या था? சிவாஜினுடைய ஸ்லோகம் என்னவாக இருந்தது? अरे यहाँ कोई महाराष्ट्रियन नहीं बैठा हुआ है। அரே இங்க வந்து யாருமே மகாராஷ்டிரை சேர்ந்தவங்க உட்காரவில்லையா? हैं? देहम वा पातयामि कार्यम वा साध्यामि, धरी शरीर बल छूट जाए। சிவாஜினுடைய ஸ்லோகம் என்னவாக இருந்தது? தேகம் வா பாத்தையாமி காரியம் வா சாதையாமி. அதாவது உடல் வந்து பலே நாம் விட்டு விடலாம், लेकिन कार्य चलता रहे। ஆனால் அந்த காரியம் வந்து நடந்து கொண்டேதான் இருக்கணும். तो यज्ञ के आदि में जो सूर्यवंशी आत्माएं थी वो असलियत को जानती थी। ஆகவே யஜ்யத்தின் ஆரம்பத்தில் யார் சூரியவம்சி குழந்தைகளாக இருந்தார்களோ அவர்கள் அந்த உண்மையை பற்றி அறிந்தார்கள். बल शरीर छूट गया, लेकिन उन आत्माओं के ऊपर अच्छी छाप पड़ी या खराब पड़ी? பலே உடலை விட்டு விட்டார்கள், ஆனாலும் கூட அந்த ஆத்மாக்களின் மீது நல்ல அச்சு விழுந்ததா இல்லையானால் கெட்ட அச்சு விழுந்ததா? है? अच्छी छाप पड़ी। நல்ல அச்சு और वही ஏற்பட்டது. सूर्यवंशी आत्माएं आकर के अगले जन्म में ஆகவே அதே சூரியவம்சி ஆத்மாக்கள் தான் அடுத்த பிறவியில் வந்து उस आत्मा की फिर से सहयोगी बनती है। அந்த ஆத்மாவிற்கு திரும்பவும் சகயோகியாக ஆகுகிறார்கள். प्रहलाद के भी संगी साथी थे या नहीं थे? பிரஹலாத் கூடவே வந்து அவங்களுடைய தொடர்பினர்கள் இருந்தார்களா இல்லையா? अरे प्रहलाद की पढ़ाई पढ़ने वाले थे कि नहीं थे? பிரஹலாத் கூடவே படிக்கக்கூடியவங்க இருந்தாங்களா இல்லையா? இருந்தார்கள். प्रहलाद को ही फॉलो करते थे। பிரஹலாதை தான் उसने அவங்க अपना ஃபாலோ பண்ணாங்க. संगठन बना लिया। பிரஹலாதை தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஆகவே அவங்க வந்து தன்னுடைய சங்கடனை உருவாக்கினாங்க. तो यज्ञ के आदि में कर्मों के ऊपर जीत पाई प्रहलाद ने। ஆகவே யஜ்யத்தின் ஆரம்பத்தில் கர்மங்களின் மீது வெற்றி அடைந்தாங்க பிரஹலாத் வந்து. किसके कर्मों के ऊपर जीत पाई?
யாருடைய கர்மங்களின் மீது வெற்றி அடைந்தாரு? है? अरे हिरण्यकश्यप யாரோ பதில் கொடுக்கறாங்க, ஹிரண்ய கஷ்யப். जो पवित्र आत्माएं थी, काश्यमय थी, ஹிரண்ய கஷ்யப் ஆகவே யாரு? தூய்மையான ஆத்மாக்களாக இருந்தார்கள், ரொம்பவே சக்தி உள்ள ஆத்மாக்களாக இருந்தார்கள். सोने जैसी सच्ची आत्माएं थी, தங்கம் போல உண்மையான ஆத்மாக்களாக இருந்தார்கள். उनके पवित्रता को पीने वाला था, அப்படிப்பட்ட ஆத்மாக்களின் தூய்மையை குடிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. पावरफुल बन गया था। பவர்ஃபுல் ஆகிவிட்டாங்க. उसी के घर में जाकर के, उसी के कुल में जाकर के ஆகவே அவங்களுடைய வீட்டில் தான், அதே குலத்தில் தான் சென்று விட்டு जन्म लिया या कहीं दूसरी तरफ जन्म लिया? பிரஹலாத் பிறந்தாரா இல்லையானால் வேற எங்கனா போய் பிறந்தாரா? वहीं जाके जन्म लिया। அங்கேதான் போய் பிறந்திருக்காரு. वेद की बात है या हद की बात है? இது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயமா இல்லையானால் எல்லைக்கு உட்பட்ட விஷயமா? है बेहद ब्राह्मणों की दुनिया की बात है। எல்லைக்கு அப்பாற்பட்ட பிராமண உலகத்தினுடைய விஷயமாகும்.